கூட்டணி அமைப்பு நடத்தும் பாஸ் அம்பேத்கரின் மற்றும் புத்தரின் கொள்கைகள் விளக்க விழா மற்றும் தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். எனக்கு நிறைய தலைப்புகள் இருந்தாலும் அண்ணன் கொடுத்தது என்னவோ அம்பேத்கரின் பேச்சையும் புத்தரின் கொள்கையும் பேசுறது தான். முதல்ல இங்கே சில பேருக்கு நான் நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா பாஸ் அம்பேத்கரை பற்றி பேசும்போதும் புத்தரை பற்றி பேசுறதுக்கும் எங்கள் நிறைய தயங்க இருக்கு. அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஷெட்யூல்ட் இன கூட்டமைப்பு வந்து தொடர்ந்து மாதம் வந்து இந்த மாதிரி விளக்க உரைகளை நடத்துது. மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். ஆனால் பாஸ் அம்பேத்கரை பேசுறதுக்கே எங்கள் தனி தைரியம் வேணும் போது புத்தரின் கொள்கைகளை விளக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அதை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கும் இந்த ஷெட்யூல்ட் இனத்தை சேர்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கிய, எனக்கு இவ்வளோ படிக்கிற புத்தகங்களையும் வரலாற்று ஆய்வு செய்ய வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறதுக்கான தகுதியும் கொடுத்த பாஸ் அம்பேத்கருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். பகவான் புத்தருக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம பேசுறது இதோட முடியாமல் அனைத்து ஊடகங்கள் மூலயமாகவும் தொலைக்காட்சிகள் மூலியமாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் இதை எடுத்து செல்கிற கலைத்தன்றல் ராஜா நாளுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். புத்தரின் கொள்கைகள் ரொம்ப ஏதோ நம்ம இந்து மதம் வந்து ஒரு பகவத்கீதை மாதிரியும், இஸ்லாமுக்கு ஒரு குரான் மாதிரியும், கிறிஸ்துவர்களுக்கு ஒரு பைபிள் மாதிரியும் இல்லை. பௌத்தம் என்பது ஒரு ஆன்மீகம் இல்லை, அது ஒரு அறிவியல். அனைத்தையுமே நம்மளுக்கு அறிவியல் ரீதியில் கற்றுக் கொடுக்க வேண்டியது தான் பௌத்தம். ஏன் நம்ம இதை முதல்ல அறிவியல் ரீதியோன்றோம்னா, ஒரு இந்துக்கு முகத்திலே தேவை வந்து பகவத்கீதை தேவைப்படுது, இந்து மத கோயில்கள் தேவைப்படுது, இஸ்லாமியருக்கும் அதுதான், கிறிஸ்டினுக்கும் அதுதான். ஆனால் இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்லி முதல்ல யார் சொல்லுறதுன்னு பார்த்தா ஒரு நாத்திகன் சொல்ல மாட்டான், ஒரு புத்திஸ்ட் சொல்ல மாட்டான், அந்த மதத்தில் இருக்கிற அந்த குருக்கள் தான் சொல்லுவார். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும் கடவுள் என்பது ஒன்று இல்லைன்னு. அப்படி தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு கோயிலுக்குள்ளேயே நிறைய அநியாயங்கள குருங்கள் நடக்குது, அதை செஞ்சிருக்க மாட்டார். ஏன்னா கடவுள் கண்ணை குத்தம்னு சொல்லி நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பான். இது வரைக்கும் பொய் போல பித்தலாட்டம் பண்ணுறவங்க கண்ணெல்லாம் நல்லா தான் இருக்குது, கண்ணு குத்தலை. ஏன்னா கடவுள் என்பது இல்லை. நம்ம எல்லாருமே, நான் சின்ன வயசில் ஏன் நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா, நான் முன்னாடி வந்து இதே ஒரு நிகழ்ச்சியில் ஒன்று பேசும்போது அமாவாசைக்கு உடைக்கிற திருஷ்டி பூசணிக்காவை பற்றி ஒரு வரலாற்று பேசும்போது நிறைய எதிர்ப்புகள் வந்தது. நிறைய கெட்ட வார்த்தைகள், நிறைய அசிங்கமான வார்த்தைகள், நிறைய வழக்குகள். நம்ம ஷெட்யூல் இனத்துக்கு தெரியுமா தெரியல, அந்த மீட்டிங் பேசுலேருந்து 4 வழக்குகள் போட்டுருக்காங்க. இந்து முன்னணியும் இந்து வருஷத்து அமைப்புகளை சேர்ந்து இந்துக்களை ஒன்று சேருங்கள், இந்துக்களை ஒன்று சேருங்கள். சரி, சேர்ந்தாச்சு, என்ன பண்ண போகிறோம்? அடுத்த கதை என்ன? 1992 பாபர் மசூதி இடிக்கும் போது அனைத்து இந்துக்களையும் ஒன்று சேருங்கள் நாங்கள் சேர்ந்தோம். ஒரு மசூதி இடித்து தரமாட்டமாக்கினாங்க. புண்பட்டது யார் மனசு, அதை பற்றி அதுவும் கவலைப்படல. சரி, 1.5 லட்சம் பேருக்கு மேலே சேர்ந்த இந்துக்கள் நீங்கள் வந்து எப்படி இருக்காங்க? எல்லாம் ஒன்றா இருக்காங்களா? சரி சமமாக இருக்காங்களா? சமத்துவமாக இருக்காங்களான்னா இல்லை. எல்லாம் வர்ணாசிரம அமைப்பின் படியில் 4 முறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கான். இந்த பண்டிகைகள் வரும்போது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி வரும். எல்லாம் வாட்ஸ்அப்லேயும் பரவும், எல்லாம் ஃபேஸ்புக்லேயும் பரவும். இந்துக்கள் கடையில் மட்டும் வாங்குங்க, இந்துக்கள் கடையில் மட்டும் வாங்குங்க, இந்துக்களை வளர்ச்சி அடைய வைங்கன்னு சொல்கிற யாருன்னு பார்த்தா ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்ச காரில் வருவான். ஜெர்மன் நாடு ஒரு கிறிஸ்துவ நாடு. அந்த கண்டுபிடிச்ச காரில் வருவான். டீசல் அரேபியா நாட்டிலேருந்து டீசல் வரும். அந்த டீசலை போட்டு வந்து இவர் இந்துக்களை ஒன்று சேருங்க, இந்து கடையில் மட்டும் எதுவுமே வாங்காதீங்கன்னு. இந்து கடைகளை ஆதரவு தெரிவிக்கிற நீங்கள் இந்து முறைப்படி நடந்தோ இல்லை ஒரு மாட்டு வண்டியிலையோ இல்லை உங்களுக்கான ஒரு கை வண்டியிலையோ வந்து தான் நீங்கள் அந்த பிரச்சாரத்தை செய்யணும். அதை செய்ய மாட்டான். அவனோட அரசியல் வந்து மக்களை ஏமாற்றுறது மட்டும்தான். மற்றபடி அவன் செல்வ செழிப்போட தான் இருப்பான். அவன் ஒன்றுத்துக்கு 2 கார் வச்சுப்பான். அவன் ஜெர்மன் டெக்னாலஜிலேருந்து வேறு கார் எடுத்துன்னு வருவான். அரேபியாவிலேருந்து பெட்ரோல் எடுத்துன்னு வந்து போடுவான். மேலே நாடுகளில் இருக்க வேண்டிய பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கும். ஏன்னா அது வசதி, அவனோட அனாவசியம், அவனோட அவசியம், அவனோட அரசியல்னுவான். ஆனால் நம்ம முன்ன இந்துக்கள் பின்னாடி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம போனால் 4 சரணாசிரமம் இப்போ வந்துடும். சித்ரா பௌர்ணமி இங்கே நம்ம கோயம்புத்தூரில் ஜக்கி வாசுதேவன் நடத்துவார். என்ட்ரன்ஸ் மட்டுமே 20,000 50,000 வரைக்கும் இருக்கும். அவருக்கு மூளை காய்ச்சல் என்னடான்னு சொல்லி பார்த்தா மூளையில் ஒரு சின்ன கட்டி. நேராக போய் சிவன் காலில் உள்ள, பெருமாள் காலில் உள்ள, ஐயப்பா காலில் உள்ள, நேராக அங்கே போகிறாரு. அமெரிக்காவில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவம் பண்ணிட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார். ஏன்னா ஏமாத்துறதுக்கு ஆள் இந்தியாவில் தான் இருக்கும். உலக நாடுகளில் வேறு எங்கேயுமே ஏமாற்ற முடியாது. நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தான் நீங்கள் ஏமாற்ற முடியும். இதை எல்லாமே எதிர்த்து கேள்வி கேட்டது தான் பௌத்தம். நம்ம
இன்னைக்கு சுதந்திரமாக வாழறோம், நம்ம இங்கே இப்படி உட்காந்துட்டு இருக்கோம்னா அது பகவான் புத்தராலையும் பாஸ்கர் அம்பேத்கராலையும் காரணம். இதுவே நம்ம ஒரு 1800 காலகட்டத்துக்கு பின்னாடி போயிட்டோம். சரி, அவன் ராஜாக்களை ஒன்றும் பண்ண மாட்டான், அவனுக்கு கீழே யார் எடுத்து சூத்திரனோ வைசியனோ சத்திரியனோ நம்ம கீழே இருக்க தாழ்த்தப்பட்டவங்க தான். நமக்கு எல்லாருக்குமே ஒன்று தெரியும், நம்ம இந்த கங்காஸ்தானம்னு ஒன்று பேசுவோம். போய் கங்கை நதியில் நீராடிட்டு வரணும், கங்கை நதியில் நீராடிட்டு வந்தால் பாவங்களுக்கு விமோசனம் பண்ணணும். அது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனம்னு சொல்லிட்டு வரலாற்றை எடுத்து பார்த்தா தான் எனக்கு தெரியுது. இதற்காகவும் பல வழக்குகளை சந்திக்க ரெடி தான். இதற்காக எத்தனை வழக்குகள் இருந்தாலும் துணிஞ்சு சந்திக்கிறதுக்கு ரெடி தான். ஒரு சூத்திரன் தன்னோட ஆண் குழந்தைய கங்கை நதியில் போட்டு சாவடிக்கணும். இதுதான் அந்த கங்காஸ்தானத்தோட பாரம்பரியமான வழக்கு. எத்தனை பேர் நம்மளுக்கு தெரியும்? கேட்டது என்னன்னா, கங்கா நதியில் போய் குளிச்சுட்டு வந்தால் பாவம் போய்டும்ன்றான். ஆனால் வரலாற்று உண்மை என்ன சொல்லுது, அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கங்கை நதி தான் இருக்கிறதுலேயே மோசமான ஒரு நதி. ஊர்பட்ட அழுக்கு இருக்குது, ஊர்பட்ட கிருமிகள் இருக்குன்றான். அதில் குளிச்சுட்டு வந்த நிறைய பேர் இப்போ இறந்தாங்க. இதை மறைச்சி எதுக்காக இதை நம்ம பாரம்பரியமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம்னா, இந்து மதத்தை அழியாமல் நம்ம கைப்பாற்றினா மட்டும்தான் சில பேருக்கான வாழ்வுகளை நம்ம கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த புத்தர் தான் நம்மளுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறாரு. புத்தர் தான் நம்மளுக்குள்ளே ஒரு புரட்சி ஏற்படுத்துறாரு. எதிர்த்து கேள்வி கேளுன்றாரு. இதை செய்ய சொன்னால் நான் ஏன் செய்யணும், எனக்கான உரிமை இது கிடையாது, எங்களுக்கான உரிமை என்பது எங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அவர் புரட்சி செய்கிறார். உனக்குள் நீயே ஒளியார் என்பது எவ்வளோ பெரிய ஒரு தத்துவமான வார்த்தை என்பது இங்கே தான் தெரியும். நம்ம ஈஸியாக இன்றைக்கி யார் வந்தாலும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருவோம். அன்றைக்கி காங்கிரஸ் இருந்தது, காங்கிரஸ் இருக்க தான் நம்ம மக்களுக்கு இங்கே அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம மக்கள் இங்கே அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, காங்கிரஸ் தூக்கி போட்டு திமுக எடுத்துகிட்டு வந்தோம். திமுக வந்தோன்னு நான் சொல்லிச்சு, நம்ம மக்கள் இங்கே அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம மக்கள் அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. சரி, தூக்கி போட்டு அதிமுக எடுத்துகிட்டு வந்தோம். அதிமுக வந்து நான் சொல்லுவோம், சரி நம்மளுக்குள்ள இங்கே பிரச்சனை ஆகிட்டே இருக்குது, நம்மளை சாவடிச்சிக்கிட்டே இருக்கான்றான். சரி, அடுத்தது யார் எடுத்துருவோம்? விஜய் எடுத்துகிட்டு வருவோமா? இல்லை நாளைக்கே வேறு யாருன்னா கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த கட்சி தலைவர் நம்ம சிஎம் எடுத்துகிட்டு வருவோமா? இங்கே யார் மாறுறான்னு முக்கியம் இல்லை, நம்ம முதல்ல மாறணும். நம்ம சுய ஒழுக்க கட்டுப்பாடோட இருந்தால் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு முடிவு கட்ட முடியும். இதை தான் பகவான் புத்தர் சொன்னது, நீயே உனக்கு ஒளியாயிருன்னு. 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து குடிக்காம கஞ்சா அடிக்காம எந்த பொண்ணுங்க பின்னாடியே சுத்தாம நம்ம இருக்கிற ஒழுக்கம் இருக்கு. அது வருஷம் ஃபுல்லா ஒழுக்கமா இருந்தா இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. இங்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்டப்படும். ஆனா 48 நாள் சரி, நான் இப்போ பௌத்தம் பேசுறேன், நான் இப்போ பூர்வீக பௌத்தனா இருந்தேன்னா இல்லை, எங்கள் வீட்டில் இந்து மதம் தான், இந்து மதத்தில் தான் பிறந்து இந்து மதத்தில் தான் வந்தேன். 15 வயசு வரைக்கும் இந்து மதத்தில் தான் இருந்தேன். 15 வயசு வரைக்கும் நான் கும்பிடாத சாமியே இல்லை. இந்த கிறிஸ்டினாட்டி தான் அதை பற்றி பேசுவாங்க, நான் இந்துவலாக இருந்தேன், இந்து பூசாரியாக இருந்தேன், இந்து மந்திரவாதியாக இருந்தேன். ஏன்னா இப்போ நானும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அவங்க அவங்களோட சுயபெருமைக்கு பேசுகிறாங்க, நான் இந்த மக்களோட விடுதலைக்காக பேசுகிறேன். 15 வயசு வரைக்கும் என்னால் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு வந்தாச்சு. இந்தியாவில் இருக்கிற ஒரு 18 வயசுக்குள்ளே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இந்தியாவில் இருக்க எல்லா சாமிகளையும் கொண்டாச்சு. அது கிறிஸ்டின் ஆகட்டும், இஸ்லாம் ஆகட்டும், பகவத்கீதை ஆகட்டும். இங்கே இருக்க நம்ம பிளேவந்தோப்பில் ஒரு ஏரியா இருக்குது, அங்கே சுந்தரபுரம் முடகனியம்மன் கோயில் இருக்குது. அங்கே தான் வருஷம் மாலை போடுவேன். 15 ஒரு ஆட்டோ வலிப்பேன், 150 எலுமிச்சப்பழம் குத்துவேன் என் உடம்புல. இது எல்லாமே எவ்வளோ தற்கொலைத்தனம்னு சொல்லுது. பாஸ்கர் அம்பேத்கரோட வாழ்க்கை குறிப்பின்ற ஒரே ஒரு 20 ரூபா புத்தகத்தை படிச்சனால தான் எனக்கு இவ்வளோ மாறிச்சு. நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ கொள்கிறோம். இத்தனை சமுதாயம் இங்கே இருக்கிற அனைத்து சாதியுமே சில தலைவர்களால் முன்னேறிடுச்சு. ஆனால் இந்த பட்டியலின சமுதாயம் மட்டும் ஏன் இத்தனை தலைவர்களும் கண்டு ஒன்றும் மாறலைன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த அறியாமை தான் நம்மளை இன்னும் இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கே பேசுகிறோம், புத்தரின் விளக்கங்களும் சொல்கிறோம், புத்தரை பற்றி பேசுகிறோம், ஆஹா சூப்பராக பேசினாப்பா சொல்லி கை தட்டுறோம், இங்கே இருக்க அனைத்து தலைவரையும் வாழ்த்துறோம், எல்லாமே பண்ணுறோம். நேராக போயிட்டு அடுத்த பொங்கல் வந்துச்சுன்னா சரி வாப்பா மாரியம்மா கோயிலுக்கு போய்ட்டு ஒரு கற்பனை கொடுத்துட்டு வந்துடுவோம், குலசாமிக்கு போய்ட்டு ஒரு ஆடு வெட்டி கடை வெட்டி போயிட்டு வந்துடுவோம். இந்த ஆட்சி இப்போ நான் விசுவுக்கு பூஜைக்கு போய்டுவோம்ப்பா. இதுதான் மாலை போட்டு பாஸ்கர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறான்ப்பா. சபரிமலை மாலை போட்டு பாஸ்கர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறேன். இப்படி இருக்க சொந்த சமுதாயம் தன்னைத்தானே ஏமாற்றிக்கிட்டு இல்லாமல் சொந்த சமுதாயம் ஏற்றிங்கன்னா இப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே நம்ம மாலை போட்டோம் பாஸ்கர் அம்பேத்கரை பற்றி பேசுகிறான், இந்து மதம் என்பது அம்பேத்கருக்கு எதிரானது இல்லை. இதை சொல்லி தான் இன்னும் இவங்க போராடிட்டு இருக்காங்க. பாஸ்கர் அம்பேத்கரை பின்பற்றினா இந்து மதத்தையும் பின்பற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புத்தர் விஷ்ணுவோட அவதாரம். ஆனால் பாஸ்கர் அம்பேத்கர் அடித்து உடைச்சி போயிருக்காரு. புத்தர் என்பது எந்த மத கடவுளையும் சேர்ந்ததில்லை. புத்தரை வச்சு தான் இங்கே பல கடவுள்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு. நம்ம ஊரில் உடனே ஒரு புத்தர் சிலை, தலையில்லாத புத்தர் சிலை தான் இப்போ எங்கே பார்த்தெல்லாம் கிடைக்கும். தலையில் இருக்கிற புத்தர் சிலை எங்கேயுமே கிடைக்காது, கிடைக்குது. தலையில்லாத புத்தர் சொல்லி உடனே உடைச்சா அது உடனே விநாயகராக மாற்றலாமா, இல்லை உடனே பெருமாளாக மாற்றலாமா,
இல்லை விஷ்ணுவோட அவதாரமாக மாற்றலாமா, இல்லை படத்தில் இருக்கிற சிவன் சிலை கிடச்சா அது ஒரு திருமாலோட அவதாரமாக மாற்றலாமான்னு சொல்லிட்டு புத்தரின் உள்கருவை வச்சு தான் இங்கே இருக்கிற எல்லா அரசியலுமே நடக்குது. அப்போ இந்து மதத்தை நம்ம விமர்சிக்கும் போது மட்டும் வர ஒரே கேள்வி என்னன்னா, ஏன் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கிறியா, ஏன் கிறிஸ்டினை விமர்சிக்க மாட்டியா, முஸ்லீம் விமர்சிக்க மாட்டியா, உனக்கு அவ்வளோ தைரியம் தான் நீ கிறிஸ்டினை பற்றி பேச வேண்டியதானே, முஸ்லீமை பற்றி பேச வேண்டியதுனா, நான் இங்கே எல்லாரை பற்றியும் பேசுவேன். ஏன் நான் இந்து மதத்தை மட்டும் விவரிக்கணும், ஏன் நான் இந்து மதத்தை மட்டும் விமர்சிக்கணும், எதுக்கு நாங்கள் இந்த புத்தரின் கொள்கைகள் மட்டும் நாங்கள் எடுத்து பேசணும்னா, இந்து மதம் மட்டும்தான் எங்களை அடிமையாகவே வச்சுருந்தது. இந்து மதம் மட்டும்தான் நம்மளை இன்னும் அடிமையாக்க பார்க்குது. கிறிஸ்டியனாச்சு நீ படிடா, போய் படித்து முன்னேறியா, சரி இப்போ வேலை நாடுகளுக்கு பயணம் பண்ணுன்றான். ஆனால் இந்து மத கோட்பாடுகளை நிறைவேற்ற இந்துக்களே வந்து அந்த இந்து மத நம்பிக்கையில் உண்மை இல்லை. உண்மை இல்லாத ஒருத்தன் வந்து என்னையா நீ இவனை பற்றி விமர்சிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்தால் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் நேரம் இல்லை. உங்களுடைய நலன் கருதி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் பீம்.